வணக்கம். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர பக்கத்தில இருக்கு. மெயின் ரோட் ஜிஎஸ்டி ரோட்ல. நேத்து நைட்டு வந்து ஒரு 10:30 மணிக்கு நாங்க சாப்பிட போயிருந்தோம். இது மாரி 2 பிரியாணி சொல்லியிருந்தோம். என் ஃபேமிலியில ஒய்ஃபு, நானு, பசங்க 2 பேரு. பிரியாணி எடுத்துட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. எடுத்துட்டு வருவாங்கன்னிட்டு. எடுத்துட்டு வந்தாங்க. 2 சிக்கன் பிரியாணி சொல்லியிருந்தோம். 1 நாட்டுக்கோழி, 1 நார்மல் கோழி. ஆனா எடுத்துட்டு வரது பார்த்தீங்கன்னா, காலையிலேயே செஞ்ச பிரியாணி போல இருக்கு. அந்த பிரியாணில வந்து ஸ்மெல் வந்துருச்சு. ஸ்மெல் வந்துச்சுன்னிட்டு 2மே ஒரே மாரி தான் இருந்தது. டேஸ்ட்டும் சரி, வெரைட்டியான 2 டிஃப்ரெண்ட்டான டைப்ன்னு சொன்னாங்க. ஆனா பிரியாணி 2மே சேமா தான் இருந்தது. சரி என்ன இது மாரி ஸ்மெல் வருது அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல ப்ராப்பரான ரெஸ்பான்ஸும் தெரியல அவங்க. இது மாரி நெக்ஸ்ட் டைம் வாங்க சார் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்களே தவிர, இதுக்கு வேண்டியது என்னன்னு சொல்ல மாட்றாங்க. இத சாப்பிட்டு இந்த குழந்தைங்களோட சாப்பிட்றோம் நாங்க. இது மாரி சாப்பிட்றோமே ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னன்னா, சாரி சார் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுறாங்க. ப்ராப்பரான ரெஸ்பான்ஸும் இல்ல. சர்வே பண்ணுறது ஒருத்தரா இருக்காங்க. பில் வாங்குறது ஒருத்தரா இருக்காங்க. சர்வே பண்ணுறவர் கூப்பிட்னா அவரும் வரல. ப்ராப்பரான ரெஸ்பான்ஸும் இல்ல. இல்ல மக்களோட மக்களோட பணத்தை இது மாதிரிலாம் சுரண்டி எடுக்கிறாங்க. வாரத்தில் நம்மள என்னைக்கோ ஒரு நாள் தான் நம்ம படத்துக்கு போயிட்டு சாப்பிட்றதுக்கு போகிறதும் சரி. ஆனால் அந்த மாதிரி இடத்துல வந்து இது மாதிரி கொள்ளையடிச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கவங்க, சார் இது மாதிரி ஃபுட்டு கெட்டு போயிருக்கு சார், இது சாப்பிட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன சார்ன்னு நீட்டு கேட்குறோம். ஒருத்தனும் ரெஸ்பான்ஸு சரியான இல்லை. இதே மாதிரி இருந்தீங்கன்னா நாங்கள் நாலு பின்ன எப்படி அந்த ஹோட்டல் வந்து சாப்பிட வரோம்? இந்த பதிவு வந்து 4 பேர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக நான் பதிவு பண்ணுறேன். இது வந்து நிர்வாகம் வந்து அவங்க கண்காணித்து அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்திங்கன்னா உண்மையிலே நாங்கள் சந்தோஷப்படுவோம். ஏன்னா நாங்கள் வந்து காசு பே பண்ணுறோம். ரூ. 700 800 நாங்கள் பே பண்ணுறோம். அதுக்கு வேண்டி குவான்டிட்டியும் சரி, அந்த டேஸ்ட்டும் சரி, ஒரே ஒஸ்ட்டு. இது வரைக்கும் அது மாதிரி சாப்பாடு நாங்கள் ரோட்டு ஓரத்தில் சாப்பிட்ருந்தா கூட நிம்மதியாக சாப்பிட்டுட்டு போயிட்டு நைட்டு தூங்கியிருப்போம் உங்களுக்கு. உங்களால் வாங்குற காசுக்கு குவாலிட்டியாக சாப்பாடு தர முடியலனா தயவு செஞ்சு நீங்கள் ஹோட்டலை நடத்தாதீங்க. அதுக்கு வேண்டிய காசு வாங்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா சாப்பாடு காசு தந்து நான் பே பண்ணுறேன். சும்மா நாங்கள் தந்துட்டு போயிடல. அதனால் நிர்வாகம் வந்து கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்குங்க. ஏன்னா நான் அதில் காசு பே பண்ணியிருக்கேன். ஒரு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களால் தர முடியலனா தயவு செஞ்சு நீங்கள் குவாலிட்டியான சாப்பாடு தாங்க. நாளைக்கு எங்கள் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்க. குழந்தைங்க ஏதாவது ஆச்சுன்னா யாருங்க பொறுப்பு? யாராச்சும் ஒருத்தர் அங்கே நின்று பேசுனீங்களா ஃபஸ்ட்டு? இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும். உங்களுக்கு காசு 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 வாங்கினதும் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் தரலைங்க நீங்கள். இப்போ பாதிக்கப்பட்டது நான் வெளியே சொல்லும் போது தெரியுது. என்ன மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க? தயவு செஞ்சு மக்களே, தயவு செஞ்சு அந்த ஹோட்டலுக்கு போகவே போகாதீங்க. நீங்கள் உங்களோட ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பாருங்கள். காலையில் செஞ்ச சாப்பாடு சூடு பண்ணி அவ்வளோ நேரம் பொறுத்து எடுத்துகிட்டு வந்து தராங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தலை. என்னடா நம்ம தப்பான சாப்பாடு சர்வே பண்ணுறோமே, நம்ம வந்து காசு இதுக்கு வேண்டிய 350 ரூபா 400 வாங்குறோம், 380 ரூபாய்க்கு வாங்குறோமே, அதுக்கு வேண்டிய குவாலிட்டி இருக்கா அப்படின்னு கொஞ்சம் கூட துளி கூட நீங்கள் நினச்சி பார்க்கலங்க. என்னோட நம்பரை அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணி ஃபீட்பேக் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் தயவு செஞ்சு என்னை கேட்கலாம். நான் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்.